Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கடலூர் மாவட்டத்தில் இன்று அதிகாலையில் எம்புதூர் திருப்பாப்புலியூர் அருகே எம்புதூரில் ஒரு வழிப்பறி மற்றும் புதுச்சத்திரம் அருகே இருக்கக்கூடிய 2 பகுதியில் அந்த பைபாஸில் இருக்கக்கூடிய பகுதியில் 3 இடங்கள்லையும் லாரி டிரைவர்களை அரிவாளால் வெட்டி செல்போன்களையும் மற்றும் பணத்தையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இது இப்போ மட்டும் நடக்கலை, இதுக்கு முன்னாடி ஒரு தடவையும் நடந்தது. நாங்கள் அதற்கோசரம் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் பொருட்டு தனிப்படைகள் திருப்பாப்புலியூர் ஆய்வாளர் சந்திரன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. அதை காவல் துணை கண்காணிப்பாளர் ரூபன் மேற்பார்வையிட்டார். ஸோ இன்றைக்கு அதிகாலை நடந்த சம்பவத்திற்கு அந்த குற்றவாளிகளை கைது செய்யும் பொருட்டு இந்த தனிப்படையினர் வெவ்வேறு இடங்களில் சோதனை செய்து அந்த குற்றத்தில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். அதில் இந்த கும்பலுக்கு தலைவராக இருந்தவர் விஜய் என்ற மொட்டை விஜய். இவர் எம்புதூர் அந்த டிபி ஹாஸ்பிட்டல் பின்னாடியே இருக்கக்கூடிய ஒரு தோப்புல பதுங்கி இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் ஆய்வாளர் சந்திரன் தலைமையில் காவல் தனிப்படையினர் அங்கே போறாங்க. போகும்போது அங்கே 2 சக்கர வாகனம் நின்று இருக்கிறது. அந்த தோப்பில் போயிட்டு தேடுறாங்க. தேடும்போது சடனாக புதர்லேருந்து வந்த இந்த விஜய் முதல்ல காவலர் கோபியை வெட்டுறாரு. தென் ஆய்வாளர் சத்தம் போடுறாரு, டே வெட்டாதரா, ஒழுங்கா சரண் அடைந்து விடு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அகைன் கணபதியையும் அவர் அருவாளால் வெட்டுகிறார். அதனால வேற வழியின்றி ஆய்வாளர் அவர்கள் தன்னை காத்துக்கொள்வதற்கும் காவலர்களை காப்பதற்காகவும் ஒரு ஃபயர் பண்ணியிருக்காரு. அது 3 ரவுண்டில் உடனடியாக அவங்க ஜீப்லேயே அவனை காப்பாற்றும் பொருட்டு இங்கே ஜிஹெச் கொண்டு வந்திருக்காங்க. வரும் வழியில் இறந்து விடுகிறார். இப்போ இந்த கணபதி மற்றும் கோபி ஆகியோர்களுக்கு கொஞ்சம் படுகாயம் அடைந்து அந்த சிகிச்சையை பெற்று வருகிறார்கள். இந்த விஜய் என்ற மொட்டை விஜய் திலேஸ்பேட்டை அப்படின்ற பாண்டிச்சேரியை சார்ந்தவர். இவர் மேலே 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் உண்டு. என்னென்ன வழக்குகள்லாம் வழிப்பறி, கூட்டுக்கொள்ளை, கொலை முயற்சி மற்றும் கொடூர ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடும் குற்றவாளி. கடலூர் மாவட்டத்தில் 3 வழக்குகள் உள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் 5 வழக்குகள், பாண்டிச்சேரியில் 22 வழக்குகள் உள்ளது இவர் மேலே இதுவரைக்கும் எங்கள் வரைக்கும் தெரிந்தது. ஸோ அதனால் தற்காப்புக்கோசரம் இவர் சரணடைந்திருந்தால் இந்த நிகழ்வு நடந்திருக்காது. தற்காப்பிற்கோசரம் ஆய்வாளர் அவர்கள் ஃபயர் பண்ணதில் இது நடந்துவிட்டது. இல்லை, இதில் மொத்தம் 2 சக்கர வாகனங்கள் மொத்தம் 6 பேர். இனி 5 பேரை தேடிட்டு இருக்கோம். இல்லை, பண்ணியிருக்கோம். ஒரு சில பேர்களை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அதை செக்யூர் பண்ண விவரங்கள் சாயந்தரம் தரும். அவர் இடுப்பில் 1, நெஞ்சில் 1, நெஞ்சில் 2 புல்லட் பட்டிருக்கு. ஏனென்றால் அவர் அருகில தான் ஆய்வாளரை வெட்ட வருகிறார். தற்காப்புக்காக வேற வழி இல்லாமல் 3 ஃபயர் பண்ணிட்டாங்க. ஆமா, அதெல்லாம் இப்ப 3 வழக்குலையும் அந்த பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. 3 வழக்கு, அதாவது வழிப்பறி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2 வழக்குகள் புதுச்சத்திரம் அண்ட் 1 வழக்கு திருப்பாப்புலியூர். அதுல இந்த குற்றவாளிகள்லாம் சிறை செல்வார். கடலூரில் ரவுடி விஜய் இன்றைக்கு என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் இந்த நிகழ்வின் போது காயமடைந்த காவலர்களுக்கு கடலூர் மாவட்ட எஸ்பி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அவர் பேசிய காட்சிகளை பார்த்தோம். இதுகுறித்து பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.